சரி 3.8ல் செகண்டில் ஃபஸ்ட்டு சம்மு ஆர்டராக இருக்கான்னு பார்த்துக்க. கொஸ்டின் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்கு. சரியா, மறந்துடாதான். கோ எஃபிஷியண்ட்டை மட்டும் எடுத்து சேரண்டாமா. 4 - 12 37 பி ஏ. சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த 4 வெளியே எடுத்தா 2 2 சார் 4 மைனஸ் பண்ணிக்க, சேஞ்ச் பண்ணிக்க, அடிச்சிரு. 2 நம்பரை இறக்கிக்க. -12 37. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. ஃபஸ்ட் நம்பர் வந்து -12 டிவைடட் பை 4 அடித்தா என்ன வந்துடும்? -3 -3 இப்படி. ரைட், மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 9 4 3 சார் -12 -12 +9. சைனை சேஞ்ச் பண்ணு. இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். அப்போ சப்ராக்ட் பண்ணணும். 37 9 என்ன வரும்? 18 28 28. அடுத்து என்ன வரும்? பி ஏ. புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணு. நெக்ஸ்ட் அதே மாதிரி கண்டினியூ பண்ணு. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? அங்கே 2 2 சார் 4. அடுத்து -6 28 டிவைடட் பை 4 அடிச்சா என்ன வரும்? எல்லாங்க 28 7 மேலேயும் போடணும். மேலேயும் போட்டுக்கிறேன்னு மறந்துடாத. இந்த எடுத்துட்டு கடைசியில் போடுவோம். 7 7 சார் 49 7 6 சார் 42 என்ன -42 7 4 சார் 28 -42 49. புரியுதான்னு பார்த்துக்க. கீழே 0ன்னு போட்டுக்க. இரு வரேன், வெயிட். இதுக்கு மட்டும் சைனை மாற்றிக்கிறேன், அடிச்சுக்கிறேன். இதுக்கு மட்டும் சைனை மாற்றி அடிச்சிருக்கேன். கணக்கு புதுசு, பார்த்துக்கோ. இப்போ நான் டைரெக்டாக ஆன்சர் எழுதி உனக்கு பழகி கொடுக்குறேன். பிக்கு என்ன இருக்கு பாரு மேலே? -42. இதுதான் பிக்கு உள்ள ஆன்சர். ஏ அப்படின்னு எழுதையில் என்ன 49 அவ்வளோதான். கீழே அதுக்கப்புறமேல் நீ ரிவர்ஸில் போய் சைனை சேஞ்ச் பண்ணிக்க. மைனஸ் இருந்தால் என்னது? ப்ளஸ் இருந்தால் என்னது? மைனஸ். சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். குழப்பி விட்டுறாத. சரியா சொல்கிறது? ஒழுங்காக நிதானமாக படிக்கணும். சில விஷயங்கள் உனக்காண்டி சொல்கிறது அப்படின்னா இங்கே பாரு, பொறுமையாக நிதானமாக செய். ஒரிஜினலாக எழுதணும்னா கவனி, இங்கே பி இருக்கு, இங்கே +42 இருக்கு. டேய் கவனி, ஒழுங்கா செய்யணும்னா பி சைன் சேஞ்ச் பண்ணோம்ல, அது என்னது? அது +42 = 0ன்னு எடுக்கணும். +42 அங்கிட்டு போனால் -42. இதுதான் ஒரிஜினலாக சொல்கிறது. அதே மாதிரி ஏ -49 = 0. ஏ = 49 இப்படி எடுக்கணும் ஒரிஜினலாக. நான் அது உனக்கு தெரியாதுன்றனால தான் இந்த சைனை மறைச்சிக்கிட்டு, இந்த சிம்பிளை மறைச்சிட்டிங்கன்னா தெரியும் ஆன்சர். இந்த சிம்பிளை கீழே உள்ள சிம்பிளை ரெண்டையும் மறைச்சிட்டின்னு வச்சுக்கோங்க. பி = -42, ஏ = என்ன வரும்? 49. சைன் மாற்றினதை பார்க்காத, அப்படியே டேரெக்டாக எழுதிடலாம். இந்த ரெண்டையும் எழுது, தப்பு கிடையாது. தப்பாக எழுதினா தான் தப்பு, டேரெக்டாக எழுதுறதுனால தப்பு கிடையாது. பார்த்துக்க, சொல்லிட்டேன், தப்பு பண்ணிடாத. நிதானமா. சரி, இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு அப்படியே அதே கணக்கை எக்ஸை வச்சு செய்கிறேன், பார்த்துக்கோ. அனதர் மெத்தடை பார்த்துக்க, தகுந்தாப்புல செஞ்சுக்க. ஆர் ஃபர்ஸ்ட்ல என்னடா இருந்துச்சு? 4 சில பேர் வேரியபிளோட சேர்த்து கேட்பாங்க, அதனால அப்படியே செய்கிறேன், பார்த்துக்கோ. இது வெளியில் எடுத்தீங்கன்னா 2x², இங்கேயும் 2x², கீழே அப்படியே எழுது 4x⁴. சைன் சேஞ்ச் பண்ணிக்க, அடிச்சிரு. நெக்ஸ்ட்டு 2 டேம் இறக்கிக்க. -12x³ + 37x². இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x². சரியா, இங்கே ஃபஸ்ட்டில் உள்ளது -12x³ / 4x². இதில் அடிச்சிட்டிங்கன்னா மிச்சம் 1x இருக்கும். இதை அடிச்சிட்டோம்னா -3x இங்கேயும் -3x. சரியா, ரைட், எழுதிட்டேன். மைனஸ் ப்ளஸ் 3 3 சார் 9 x × x x² அர்த்தம். மல்டிப்ளை பண்ணல. அடுத்து 4 3 சார் 12 -12. இது x², இது x³ அப்போ -12x³ + 9x². மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும். இது ரெண்டும் அடிச்சிடலாம்.
37 ஏறுனா 28 எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டு பேலன்ஸ் கீழே இறக்கு, ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏ. பார்த்துக்க பொறுமையா. அடுத்து அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4x ஸ்கொயர், அங்கே மைனஸ் 3x இருக்கு, 6x. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 28x ஸ்கொயர், 28x ஸ்கொயர் பை 4x ஸ்கொயர் அடிச்சிட்டோம்னா 7 ப்ளஸ் 7 தான் வருது, ப்ளஸ் 7 ப்ளஸ் 7, அங்கேயும் ப்ளஸ் 7. சரியா, மறந்துடாத, அங்கேயும் ப்ளஸ் 7 போட்டுக்கோ. போனதில் போட்டேனான்னு பார்த்துக்கோ, ப்ளஸ் 7. சரியா, பார்த்துக்குங்க மறந்துடாம. இப்போ ஆப்ரேட் பண்ணு. 7 7s are 49 plus 49, 7 6 are 42 minus 42x, 7 4s are 28x square. அப்போ 28x square minus 42x plus 49. சைன் சேஞ்ச் பண்ணுனா சைன் திருப்பி சொல்லிட்டேன், ஒழுங்கு ஆன்சர் எழுது. ஆன்சர் தப்பா எழுதுவேன், சப்புன்னு அரைஞ்சிடுவேன், பார்த்துக்கோ. ஏன்னா திருப்பி சொல்கிறேன்னா தப்பு வர இடத்த தான் சொல்கிறேன். தப்பு வரும், ஒன்று நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணு, இல்லை நீ கரெக்டாக செய். சாதாரணமாக இந்த இடத்த மட்டும் ப்ளஸ்ன்றனால மைனஸ்ன்னு மாற்றிட்டு நீ ஆன்சர் ரெடி பண்ணிடு. பி ஈக்குவல்ட்டுன்னு போடு, ஏ ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்க. இந்த சைன் மாற்றாமல் என்ன இருக்குன்னு பாரு, மைனஸ் 42 அப்படியே எழுதிரு. அங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 49, அவ்வளோதான் ஆன்சரு. அப்புறமேல் சைனை மாற்றிக்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ் அப்படின்ட்டு இது ரெண்டு வேணால் அடிச்சுக்கலாம். சொல்கிறத காதில் வாங்கிக்க. இங்கே பின்னாடி எழுதி தான் மேலே போனேன். இல்லை சார் என்னால் எழுத முடியும், தெம்பு இருந்தால் கரெக்டாக எழுத முடியும் அப்படின்னா கரெக்டாக எழுது, அவசரப்பட்டுறாத. பி ப்ளஸ் 42 ஈக்குவல் டு 0. அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் 42, இதுதான் ஆன்சரு. அதே மாதிரி ஏ மைனஸ் 49 ஈக்குவல் டு 0, ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் 49 அப்படி எழுதிக்கிறணும். இதுதான் கணக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டு ஆன்சர் இதில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், அதனால் இங்கனக்குள்ளே வேணாம், இங்கனக்குள்ளே எழுதுவாங்க இட் இஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவாங்க. கொஸ்டினில் கொடுத்துருந்துச்சு பாரு, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு, இட் இஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இந்த இடையில எழுதுவாங்க, ஜீரோக்கு கீழே. எழுதுனா எழுதிக்க, தேவையில்லைன்னா விட்டுரு. அதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எழுத சொல்லுவாங்க சில டீச்சர்ஸு, இட் இஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுனா எழுதிரு, மறந்துடாத. இந்த அரைக்கு ஏ ஆன்சரு, பி ஆன்சரு. ஓகே, புரியுதான் பார்த்துக்க. வேரியபிள் வச்சு செஞ்சது, அது வேரியபிள் இல்லாமல் செஞ்சுருக்கேன், பார்த்துக்கோ. ரெண்டு எப்படி வேணாலும், உன்னுடைய விருப்பம் எப்படி வேணாலும் செஞ்சுக்க, உன்னுடைய விருப்பம் எப்படி வேணாலும் செஞ்சுக்க. புரியுதான்னு பாரு. சரியா?